வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th தமிழ் இயல் 9ல் இருக்கக்கூடிய நூல்வெளி குறிப்பும் 9th தமிழ் இயல் 1ல் இருக்கக்கூடிய நூல்வெளி குறிப்பும் தான் பார்க்க போகிறோம். எதற்காக இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தமிழ் ஒரு 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இந்த 100 கொஸ்டின்ஸில் ஒரு 45 to 50 கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த பாக்ஸஸ்லேருந்து மட்டுமே வருது. அதாவது நூல்வெளி ஆசிரியர் குறிப்பிலிருந்துமே மட்டுமே வருது. இந்த கொஸ்டின்ஸை அடிக்க வைக்கணுங்கிற அந்த ஒரு நோக்கத்திற்காகவும் ப்ளஸ் உங்களுக்கு ரிவிஷன் ஃபேக்டருக்கு பயன்படும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த சீரீஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன டாப்பிக்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராஜலட்சுமி அப்படிங்கிற அந்த நூல்வெளி குறிப்பு பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஈரோடு தமிழன்பன் பற்றிய ஆசிரியர் குறிப்பு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இந்த ராஜலட்சுமி அவங்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா கோமகள். கோமகளோட இயற்பெயர் தான் என்ன அப்படின்னா ராஜலட்சுமி அப்படிங்கிறது. இவங்க என்னென்னலாம் எழுதியிருக்காங்க அப்படின்னா, சிறுகதைகள், புதினங்கள், குறும்புதினங்கள், வானொலி, தொலைக்காட்சி நாடகங்கள் முதலியவற்றை எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க எழுதியிருக்காங்க. இவரோட தமிழ்நாடு அரசோட விருது பெற்ற நூல் எது அப்படின்னா, அன்னை பூமி அப்படிங்கிற அந்த ஒரு புதினம் தான் தமிழ்நாடு அரசோட விருது பெற்றது. ஓகே, இவங்க பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழ் அன்னை விருதினையும் பெற்றுள்ளார் அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? ஓகே, இந்த விருது பெற்ற இன்னொரு கவிஞர் யார் அப்படின்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் தான் இந்த தமிழ் அன்னை விருதை பெற்றிருக்காரு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில். ஓகே, இவங்க பல நூல்களை எழுதியிருக்காங்க. அது என்னென்ன நூல்கள் அப்படின்னா, உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல் உள்ளிட்ட பல நூல்களை இவங்க எழுதியிருக்காங்க. ஓகே, பாடப்பகுதியில் ஒரு சிறுகதை கொடுக்கப்பட்டுள்ளது. அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பால் மனம் அப்படிங்கிற அந்த கதை வெண்ணிலா தொகுத்த மீதம் இருக்கும் சொற்கள் அப்படிங்கிற அந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஈரோடு தமிழன்பன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த டாப்பிக்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கட்டாயம் ஒரு கொஷின்ஸ் இடம்பெறும். அதாவது இந்த பாடப்பகுதியில் என்ன கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னா, ஈரோடு தமிழன்பன் எழுதிய கவிதை ஒன்று கொடுக்கப்பட்டுள்ளது. கால பிறக்க முன் பிறந்தது தமிழே, எக்காலமும் நிலையாய் இருப்பது தமிழே அப்படிங்கிற அந்த வரிகளை எழுதியவர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள் தான். ஓகேங்களா? இந்த கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா, தமிழோவியம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் இடம்பெற்றுள்ளது. ஓகே, அடுத்து இந்த தமிழோவியம் அந்த நூலில் இடம்பெற்றுள்ள கவிதை குறித்து ஈரோடு தமிழன்பன் என்ன சொல்றார் அப்படின்னா, ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் அப்படிங்கிறதா. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அகராதி அதோட பொருள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பூவோட மலர்ச்சி ஆகட்டும், ஒரு குழந்தையோட புன்னகை ஆகட்டும், அதோட பொருளை அறிஞ்சிக்க நமக்கு அகராதிகள் தேவையில்லை, ரசிச்சா போதும். ஓகேங்களா? ஒரு கவிதையும் அதே போலத்தான், வாசகனை ரசிக்க வச்சா போதும், அதோட நோக்கம் நிறைவேறியதாக அர்த்தம். அதைத்தான் ஈரோடு தமிழன்பன் சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து இந்த கூற்றை கூறியவர் யார் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஈரோடு தமிழன்பன் புதுக்கவிதை, சிறுகதை முதலான பல வடிவங்களிலும் படைப்புகளை வெளியிட்டுள்ளார். ஓகேங்களா? ஓகே, இவர் கவிதை நூல்களையும் தந்துள்ளார். என்ன வகையான கவிதை நூல்கள் அப்படின்னா, ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைக்கூ என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை இவர் தந்துள்ளார். ஓகே, நெக்ஸ்ட் இவரின் சாகித்ய அகாதமி விருது வாங்கிய நூல் எது அப்படின்னா, வணக்கம் வள்ளுவா என்னும் கவிதை நூலுக்கு 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது கிடச்சிருக்கு. ஓகேங்களா? இந்த கொஷின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் கேட்டிருக்காங்க. இவரின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அது எந்த ஆண்டு வாங்கியது அப்படிங்கிறதையும் கேட்டிருக்காங்க. 2004ஆம் ஆண்டு வணக்கம் வள்ளுவா அப்படிங்கிற கவிதை நூலுக்கு. ஓகே, இவருடைய தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னா, தமிழன்பன் கவிதைகள் தான் தமிழக அரசின் பரிசு பெற்ற நூல். இவரது கவிதைகள் எந்தெந்த மொழிகளெல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னா, இந்தி, உருது, மலையாளம், ஆங்கிலம் உள்ளிட்ட பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. ஓகே, நெக்ஸ்ட்டு தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக் பார்ப்போம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுவும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. இனிமையும் நீர்மையும் தமிழன் ஆகும் அப்படின்னா இந்த வரிகளில் எந்த நூலில் இடம்பெறுது அப்படின்னா, பிங்கள நிகண்டு அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இடம்பெறுது. ஓகே, அதற்கடுத்து யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம்
என்ற வரிகளை வந்து பாடியவர் யார் அப்படின்னா பாரதியார் அவர்கள் தான். இந்த கொஸ்டினும் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட். இந்த கொஸ்டின்ஸும் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தெரியுமா அப்படிங்கிறது, உலக தாய்மொழி நாள் எது அப்படின்னா பிப்ரவரி 21ஆம் தேதியை தான் உலக தாய்மொழி நாள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எது அப்படின்னா இலங்கை, சிங்கப்பூர். இதுதான் வந்து தமிழ் மொழியை வந்து ஆட்சி மொழியாக கொண்டுள்ள நூல். இந்த கொஸ்டினும் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம வந்து 2 டாபிக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.